பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆரோக்கியம் இருக்குதா? ஏன்னா உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இருக்குதா? குடும்பம் நரகமாக இருக்குதுங்க. ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரே முறுமுறுப்பு, சண்டைகள், ஒரு மனம் இல்லை, வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கடன் பணம் எல்லாம் வீணாய் போகிறது, வியாதி, வேதனை, எல்லாம் தடைகள், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே. இவ்வளவு ஜெபிக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம், கர்த்தர் வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஏன் நிறைவேற மாட்டேங்குதுன்னு கலங்குறீங்களா? அதற்கு ஒரு காரணம் உண்டு. வேத வசனத்திலிருந்து அதை அறிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கணும். உபாகமம் 23:5 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னுடைய சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அதாவது ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறார். அந்த அன்பின் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற விரும்புகிறார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அது எப்படிங்க சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? சாபத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணினவர் அவர் தான். வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் 3:13 இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். அவர்தான் சாபத்திற்கு பரிகாரம் செய்த ஒரு ஆண்டவர். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பரிகாரம் செய்தார். இயேசுடைய சிலுவை நோக்கி பாருங்க. அவருடைய ரத்தம் முழுமையாக சிந்தப்பட்டது நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க, நம்முடைய இருதயத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க. 2வது, அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது. அந்த காயங்கள் இப்பொழுது அவருடைய சரீரத்தில் தழும்புகளாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நம்மை சுகமாக்க. அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. இயேசுவுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் அநேகர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. யாருடைய தலையில முள்முடி சூட்டப்படவில்லை, இயேசுவின் தலையில முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முற்கள் சாபத்தை குறிக்கும். ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்தை உண்டாக்கும் ஒரு முற்களை உண்டாக்கவில்லை. கனிவிருட்சங்கள், மலர்கள், மனிதனுக்கு அவசியமான எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்து பூமி சபிக்கப்பட்ட போதுதான் முற்கள் உண்டாக்கப்பட்டது. முற்கள் சாபத்தை குறிக்கும். ஒரு குடும்பத்தில் சாபம் இருக்குன்னா முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன், ஒரு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சாபம் அங்கே கிரியை செய்கிறதுன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுடைய முன்னோருடைய பாவத்தினால் சாபம் தொடர்ந்து வரலாம். 3-4 தலைமுறை வரைக்கும் சாபம் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனை, மனுஷ வணக்கம், பேய் வணக்கம், அது மாதிரி தவறான நம்பிக்கைகள், மனிதரை காயப்படுத்தின சில பாவங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்தின பாவங்கள் சாபமாய் தொடர்ந்து வரும். அது 4 தலைமுறை வரைக்கும் வரும். பாதிப்பு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ, 4 தலைமுறைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் மாற்றம் உண்டு. அதுக்கு தான் இயேசு சிலுவையில் சாபமானார். நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ள முள்முடியை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சாபத்தை சுமந்து முடித்தார். இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் அழிக்கப்பட்டு ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் அதற்கு இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுதான் சாபத்திற்கு பரிகாரி. இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்துக்காக சிலுவையிலே மரித்தார். என்னுடைய குடும்ப சாபத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தினால சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை விசுவாசித்து சிலுவைக்கு முன்னால நின்று, இயேசுவே எனக்காக சாபமானீர், என் குடும்பத்தின் சாபத்தை சுமந்து விட்டீர், என் குடும்பத்தில் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், இனி என் குடும்பத்தில் நான் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்க. இன்றைக்கு சாபங்கள் நீங்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் இயேசு. அதற்குத்தான் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நான் உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இருதயத்தில் கரை வைத்து ஒரு நிமிஷம் ஜெபிங்க. இயேசுவே, என்னுடைய குடும்பத்தை, என் வாழ்க்கையை, சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க சிலுவையிலே நீர் சாபமானீர் என்பதை விசுவாசிக்கிறேன். எங்கள் சாபத்தை நீர் சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டீர். உம்முடைய இரத்தத்தின் வல்லமினால் சாபத்திலிருந்து விடுதலை. அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவும். இந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும்.
நீர் வாக்கு கொடுத்தபடி சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நான் விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.